பெற்றோர்களுக்கு செந்திலின் இனிய வணக்கங்கள். இந்த 1 இயர் பேண்டமிக் அப்புறம் குழந்தைங்க ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தனால படிப்பு என்ன ஆயிருக்கும்? படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்களா, இல்லை படித்ததை சுத்தமாக மறந்துருப்பாங்களா? இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பொழுது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 6ஆவதுலேருந்து ஒகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனால் இது எல்லாத்தையுமே நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் NIOS அவங்க கடந்த 25 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறையா பெற்றோர்களுக்கு ஓப்பன் ஸ்கூலில் படிக்கணுன்ற ஆசை இருக்குது தன்னோட குழந்தைங்கள. ஆனால் அதில் எப்படி படித்தா என்ன இருக்கும், அது அங்கீகாரப்பட்ட ஒரு போர்டு தானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு போர்டு தான் இது. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்டுன்னு சொல்லலாம். என்ன, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான சிலபஸ் இதில் இருக்குது. சப்போஸ் ஒரு குழந்தை மேக்ஸ் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு 10ஆவதுல அவங்களுக்கெல்லாம் சாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த குழந்தைங்க ஒரு ஸ்கூலுக்கு வராமல் தன்னோட இஷ்டப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படும் பொழுது அதையும் செஞ்சுக்கிட்டு படிப்பையும் படிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்த NIOSல இருக்குது. இது ரொம்பவும் அழகான அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கக்கூடிய சிலபஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த NIOSை நாங்கள் ஒரு 15 வருஷமாக பசங்களுக்கு நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்க குழந்தைங்களுக்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு போர்டாக அமைஞ்சும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ.